சரி சரி, கூப்பிடாத. சரி வா, வீட்டுக்கு போலாம் வா. சரி, பிடிவாதம் பிடிக்காத வா. நான் ஒன்னும் பிடிவாதம் பிடிக்கல. நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. நான் வரல. நான் சொல்றேன்ல, நான் கூப்பிடல வா. நான் உன்னை கூப்பிடுறேன் வான்னு. நீங்க கூப்பிடுறீங்களா? ஆமாடி, நான் கூப்பிடுறேன்ல. நீங்க யாரு? ஆ நீங்க எனக்கு யாருன்னு கேட்டேன். அதே சொல்லுங்க, நீங்க எனக்கு யாரு? சரி வா போலாம். நான் கேட்டதுக்கு பதிலே இல்ல. நீங்க யாரு எனக்கு? யாரா இருக்கணும்னு நினைக்கிறேனே, உரிமை இருக்குன்னு நினைச்சேன், அதான் கூப்பிட்டேன். அதான் எப்படி உரிமை? சொல்லுங்க. ஒரு பொண்ணுகிட்ட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? சரி, அம்மா கிட்ட நான் எடுத்து சொல்றேன். அவங்க ஏதோ கோவத்துல பேசியிருப்பாங்க, வா போலாம். ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல. தப்புதான், வயசாகி போச்சுது. சொல்லி புரிய வைக்க முடியல, நான் என்ன பண்ணட்டும்? நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. அதே நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. நான் உங்களுக்கு என்ன, நீங்க எனக்கு யாரு? சொல்லுங்க. கேட்டதுக்கு பதிலே சொல்லல. நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. என்னடி போஸ்ட் சொல்ற? ஏன் உனக்கு தெரியாது என்ன உரிமை இருக்குன்னு? தெரியல, அதான் கேக்குறேன். தெரியாது. தெரியல, நீங்க சொல்லுங்க. என் வாயை கிளர்னே கேட்பா. இங்க பாரு, அம்மா சத்தம் போட்டு வா போலாம். முடியாது. உரிமை பிடிக்காத, சொன்னா கேளு. நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்க. என் கோவத்தை பத்தி தெரியல. அவனை அப்படி சொல்லி மிரட்டுங்க. நான் ஒண்ணு உங்க கோவத்தை பார்த்து நீ பயப்பட மாட்டேன். கோவத்தை பார்த்து பயப்பட மாட்டியா? ஆமா, உங்க கோவத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். நான் வர மாட்டேன். ரொம்ப தாங்க வைக்காத, யாராவது பார்க்க போறாங்க. சீக்கிரம் வா. அத நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்ல. நான் வர மாட்டேன். உனக்கு பிடிக்காதடி, எல்லாரும் பார்க்க போறாங்க. சீக்கிரம் வா. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். வாடி சொன்னேன், நேரா வந்து வீட்டுக்கு வா. வர மாட்டேன். உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்கிட்ட கோபப்படுறதுக்கு? நான் வர மாட்டேன். சரி, நான் அம்மா சத்தம் போட்டுட்டேன், ஒழுங்கா வீட்டுக்கு வா. முடியாது முடியாது முடியாது. என்ன பிடிவாதம் முடிச்சிட்டு இருக்க நீ? என்ன விடுங்க. ஒழுங்கா வந்து சொல்லிட்டேன். நானே எப்பமா தான் வீட்டுக்குள்ள வரேன். அப்படி நான் வரும்போது எனக்காக காத்திருக்க நீ வேணும். அத்தா, உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கல. என்ன விடுங்க, நான் வர மாட்டேன். கடைசி வரைக்கும் வர போறவன் நீ தானே? நீ என்ன விடுங்க. நான் வரல, எனக்கு பிடிக்கல. கோத்த குழப்பமா கூட வா. சொல்றல, சத்தம் போட்டு வைக்கிறேன். வா வான்னு சொன்னேன். முடியாது. அம்மா, நீங்க கையெடுங்க. முடியாது. என்ன விடுங்கன்னு சொல்லிட்டேன். நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். எனக்கு நீ வேணும், புரியுதா? கொஞ்ச நேரம் நான் வீட்டுல இருந்தாலும் நான் இருக்கிற நேரம் உன் முகத்தை நான் பார்க்கணும். உன்னை நான் கொஞ்சணும். வா. மாட்டேன். அது உங்க அம்மாக்கு பிடிக்கல. எங்க அம்மாவை பிடிச்சி நான் நீ எங்க வீட்டுக்கு கூட்டு போல. எனக்கு பிடிச்சதான் நான் கூட்டிட்டு போனேன். இங்க பாருங்க, நான் வர மாட்டேன். எனக்கு அங்க இருக்க பிடிக்கல. என்ன விடுங்க. தம்பி, விடுங்க. அந்த பாட்டி வந்துட்டாங்க. விடுங்க. ஒழுங்கா வந்துட சொல்லிட்டேன். அது ஒண்ணு இல்ல பாட்டி, சும்மா பேசிட்டு இருந்தோம். தம்பி தப்பா நினைச்சுக்கிறாரியா? அவன் முந்தானத்து வரைக்கும் காய்ச்சல்ல தான் கடந்தா. அவன் பயத்தை விட்டு இப்ப 2 நாள் தான் ஆகுது. ரொம்ப பயந்து போய் தான் வந்தா. பாட்டி, ஒண்ணு சொல்ல வேண்டாம். இரு தாயி, தம்பிக்கு எல்லா விஷயமும் தெரியணும்ல. ஐயா, உங்க அம்மாக்கு இந்த புள்ளைய ஒரு துளி கூட பிடிக்கல. அதுவும் எவ்வளவோ சமாளிச்சு பார்த்துருக்கு. அவளு சின்ன புள்ள தானே, அவளுக்கு அது ஒத்து வரல. ஆனா புள்ள ஓடி வந்துட்டு பார்த்துக்காங்க. பாட்டி, சும்மா இருங்க பாட்டி. ஐயா, ஆர்த்தியால வசப்படுறது ஒரு பக்கம், அதை தாங்குறதே கஷ்டம். இல்ல உங்க அம்மா சூடு வேற வச்சிருக்காங்க பார்த்துக்காங்க. ஐயோ பாட்டி, சும்மா இருங்க பாட்டி. ஓய், அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஓய், ஒன்றை நீ கட்டிட்டு இருக்க. அவங்க சொல்றது உண்மையா? தம்பி, அவகிட்ட என்ன கேள்வி? உங்க அம்மா சூடு வச்சிருக்காங்க. அந்த வலி தாங்க முடியாம தான் ஓடி வந்தா. வந்தவளுக்கு ஒரே காய்ச்சல். இப்பதான் 3 நாளா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கா. அவளுக்கு பயம் எல்லாம் போட்டும் தம்பி. உங்க வீட்டை சரி பண்ணுங்க, அப்புறமா வந்து புள்ளைய கூப்பிடுங்க. இப்போ நீங்களே கூப்பிட்டாலும் அந்த புள்ளைய நான் அனுப்பி வைக்க மாட்டேன். ஏன்னா அவ பட்ட சித்திரவாதம் அவ்வளவு. அந்த புள்ள அங்க வேண்டாம். ஐயா, உங்களுக்கு உண்மையிலே இந்த புள்ள பிடிச்சிருக்கு, பொண்டாட்டி ஆக்குன்னு நினைச்சீங்கன்னா முதல்ல இந்த புள்ள மனசுல இருக்க பயத்தை போக்குங்க. முதல்ல இந்த புள்ள மனசுல முதல்ல இடம் பிடிங்க. அந்த புள்ள உங்களை வெறுத்தே போச்சுது. பாட்டி, சும்மா இருங்க பாட்டி. எத்தனை நாளைக்கு தான் நீ மூடி மறைப்பா? 2 நாள் அந்த பையில கட்டி நீ ஓடி ஓடி ஓடிட. உண்மையிலே உனக்கு பாசம் இருந்துன்னா இதுக்கு நீ ஓடி ஓடினு கேட்க. ஓய், அப்படியா? அப்ப நான் 2 நாள் வரும்போது நீ வீட்டுக்கு தான் இருந்தியா? ஆமா தம்பி, உங்க பைக் சத்தத்தை கேட்ட உடனே போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு வா பாத்துக்கங்க. அவ்வளவு பயம் உங்களை பார்த்தோம், உங்க குடும்பத்தை பார்த்தோம். ஐயோ பாட்டி, சும்மா இருங்க பாட்டி. இப்ப நான் சொன்ன இந்த தம்பிக்கு எப்படிதான் தெரியும்? நீ சும்மா கடை. தம்பி, வீட்டை சரி பண்ணுங்க, அப்புறமா இந்த புள்ள மனசுல இடம் பிடிங்க. அப்புறம் விருப்பப்பட்டா அதாவது சாணி தம்பி கரண்ட் பண்ணி வைக்கன்னு சொல்லிச்சேன், அந்த மாதிரி பண்ணுங்க. அதை விட்டுட்டு சும்மா சும்மா இந்த புள்ளைய வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க. அது பாவம். பாட்டி, இல்லம்மா, நீ பட்ட வேதனை வலி அதெல்லாம் சொன்னதானே தெரியும். மனசுக்குள்ளே வச்சா எப்படி இந்த ஆம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் புரியும்? சரி, நான் அந்த பூவை கொண்டுட்டு கிளம்புறேன். நீ பின்னாடியே வா.
பாட்டி சொல்றதுல உண்மையா? இல்ல நான் ஒன்றை கேட்க, பாட்டி சொல்றதுல உண்மையா? அது வந்து நான் கேட்க பசங்களே என்ன பாக்குற? பாட்டி சொல்றதுல உண்மையா? ஊவா சண்டி தலை கேட்டு சொல்லவே நீ சொன்னா என்ன பண்ண முடியும் உங்களால? என்ன பண்ண முடியுமாவா? அம்மா, உங்க அம்மா என்ன சூடு வச்சாங்க, அடிச்சாங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க உங்க அம்மா சத்தம் போடுவீங்க, அவங்க அந்த கோவத்தையும் நீங்க இல்லாத நேரம் என்கிட்ட தானே காட்டுவாங்க. சூடு வைக்கிற வரைக்கும் மாதிரி பொறுத்துட்டு இருந்த. ஏண்டி அவங்க சூடிக்கு போது சும்மா வந்தா? மனசியா இருந்தா இதை பண்ணலாம். எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு மறுபடியும் எனக்கு பைத்தியம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நீ என்ன சொல்ற? ஆமா, உங்க அப்பா கேட்பாரு எதுக்கு அந்த பொண்ணு இந்த மாதிரி பாடாப்படுத்துறேன்னு. உடனே உங்க அம்மா பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்றாங்க. உங்க அப்பாவாலையும் எதுவும் பண்ண முடியல. அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவங்களே காயப்படுத்துறாங்க. என்னால இருக்க முடியல, கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் எனக்கு அங்க வேண்டாம், நான் வரல, என்ன விட்டுருங்க. எனக்கு நீங்களும் வேண்டாம். என்ன பேசுற? என்ன வேண்டாமா? வேண்டாம். சரி, உனக்கு எப்போ என்ன பிடிக்குதோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம். சூடு வச்சாங்களா? சரி வா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். முதல்ல இந்த கோத்து காட்டாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. இல்ல இல்ல, கோப்பில்ல. சரி வா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம். இல்ல, இப்ப கொஞ்சம் ஆறிட்டு. சூடு வைக்கிற வரைக்கும் பொறுத்துட்டானே இருந்த. என்ன பண்ண, யாரும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன்ல, அதான் பொறுத்து போயிட்டேன். இங்க வா. வேண்டாம் ப்ளீஸ். ஒன்னும் பண்ண மாட்டேன். காட்டு, காயத்தை காட்டு. இங்கயா? ஏன், எந்த இடத்துல? காலில. காலு தானே, காட்டு. காலுக்கு மேல. காலுக்கு மேலையா? காலுக்கு மேல இருந்தாலும் பரவாயில்ல, காட்டு. காட்டுன்னு சொன்ன, நான் பார்க்கணும். சும்மா இருங்க, வேண்டாம். காட்டுன்னு சொன்ன, காயத்துக்கு மருந்து போடணும். காட்டு. வேண்டாம், பாட்டி போட்டு விட்டுட்டாங்க. பாட்டி பார்க்கலாம், நான் பார்க்க கூடாது. அது பாட்டி. நான் நீங்க யாரோ? யாரோ? பரவாயில்ல, காயத்தை காட்டு, மருந்து போட்டு விடுறேன். முடியாது. நீ ஏன் காட்ட போறியா? நானா பார்த்துக்கிட்டுமா? நானா பார்த்தா சேதம் அதிகமாயிரும், பாத்துக்க. நான் கோபப்பட்டுவேன். நீ கோப்படுவியா? காட்டு பாப்போம். நான் சும்மாவே கோபப்பட்டுவேன், என்ன விடுங்க. முடியாது. நிஜமாவே வலிக்குது. ஏன்டே? அங்கேயும் உங்க அம்மா சூடு வச்சிருக்காங்க. சரி, இங்க வேற ஏதாவது ரூம் இருக்கா? வேண்டாம். இங்க ஏதாவது ரூம் இருக்கான்னு கேட்டேன். வேண்டாம், நீங்க வேண்டாம். வான்னு சொன்னேன். நீங்க லேஸ்பட்ட ஆளு கிடையாது, நான் வரமாட்டேன். நீங்க ரொம்ப மோசமான ஆளு, நான் வரமாட்டேன். மோசமான ஆள் தான். வா, வேண்டாம். காயத்தை பார்க்கணும். வா. சரி, காயத்தை காட்டு. தள்ளி நில்லுங்க. நீங்க யாரோ, நான் யாரோ? நீ வேணா அப்படி சொல்லி என்னால சொல்ல முடியாது. எனக்கு நீ வேணாம். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன். மாட்டேன். நீங்க யாரோ, நான் யாரோ? இவ்வளவு நேரம் தூக்கி தான் வச்சிருக்கேன், ஒண்ணுமே சொல்லல. அதையும் மறந்துட்டேன். தள்ளி நில்லுங்க. என்ன பார்த்து பயம் போயிட்டு. இது ஏன் கோட்டை? நீங்க சித்திரா போதும், தள்ளி விட்டுறேன். தள்ளி போங்க. கேட்டு சொல்ற. உங்க கையும் காலம் அடுத்து என்னென்ன பண்ணணும் எனக்கு தானே தெரியும். தெரியுதுல்ல? அதெல்லாம் இப்ப நீங்க யாரோ, நான் யாரோ? சரி, காயத்தை காட்டு. எப்பா, உங்களை நம்பி காட்டினா அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. அப்பெல்லாம் கிடையாது, நான் நல்ல வண்டி, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். காட்டு. நல்லவன் தான், ஆனா இந்த விஷயத்துல இல்ல. ஓடி இருந்த சொல்லிட்டேன். எப்பா, நான் கொஞ்சம் கெடிப்படியா இருந்தா தப்பிக்க முடியும். வெளியில போங்க சொல்லிட்டேன். இல்ல, நான் பார்க்க போக மாட்டேன். பாட்டி வந்துருவாங்க, போயிருங்க சொல்லிட்டேன். அதெல்லாம் முடியாது, நான் பார்த்துட்டு தான் போவேன். நான் இன்னைக்கு ஒண்ணு பார்க்கணும். விளையாடாதீங்க சொல்லிட்டேன். போங்க, பாட்டி வந்துருவாங்க. சொல்றல, நான் இன்னைக்கு ஒண்ணு பார்த்துட்டு தான் போவேன். உங்களுக்கு ஒண்ணு ஒருத்தி வருவா, அவளை பாருங்க. எனக்குன்னு ஒருத்தி வர மாட்டா, வந்துட்டா நீதான். காட்டு. வேண்டாம், தப்பாயிரும், விடுங்க. வீட்டுல வர யாரும் இல்ல. வேண்டாம். வீட்டுல யாரும் இல்ல. சரி, காட்டு. வீட்டுல யாரும் இல்ல. சரி, காட்டு. வேண்டாம், வீட்டுல யாரும் இல்ல. கதைய கேளு தாய்க்குலமே, ஐயா தாய்க்குலமே.
என்னம்மா? நீங்க எல்லாம் ஒரு அப்பா அம்மாவா? இல்ல தெரியாமதா கேக்க, நீங்க எல்லாம் ஒரு அப்பா அம்மாவான்னு கேக்க. அந்த சந்தேகம் எங்களுக்கு இருக்குது, சொல்லுமா. இந்த யோக்கியான பேச்சுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சரி, புள்ள ஒரு தப்பு பண்ணிட்டு வந்திருக்கால, பெதடிலே ஒண்ணு கொடுத்து அப்படியே தெருவல்ல அடிச்சு பத்தி அன்னைக்கே அந்த வீட்ல கொண்டு விட்டுருந்தீன்னா நீ போயிருக்க மாட்டமா? அதான். என்ன பெத்த தாய் குலத்தை எங்க? இங்கதான் நிக்கேன்னு சொல்லி. தாய் குலம், தாய் குலம். இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகள் வாழ்க்கை நாசமனா போறதுக்கே இந்த தாய் குலம் தான் ஒரு காரணமா இருக்குது. காலைல என்ன கிடக்குன்னு பாத்துக்க. பெரிய எடுத்து மருமகனே அடிக்காம விட்டுருக்கேன், இல்லனா வாரில கொண்டு சாத்திரம் பாத்துக்க. என்னமா புசுக்கினி இப்படி சொல்லிட்டேன்? அதுவும் சரிதானம்மா. எங்க பிள்ளையா இருந்தா அன்னைக்கே வாரிலால சாத்தி கொண்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம். பெரிய எடுத்து மருமகள் ஆயிட்ட, அத ஒண்ணும் பண்ண முடியாம கை கட்டி நின்னும் பாத்துக்க. பேட் மம்மி, பேட் டாடி. இந்த நக்கல் பேச்சு கொண்டு குறைச்ச கிடையாது. ஏம்மா, உன் வீட்டுல ஒன்னும் ஓசி தோரட்டிங்கிறதுக்கு நான் வரல. என்னைக்காவது ஒரு நாள் என் புருஷன் மனையரங்கின கூட்டு போயிடுவேன். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். விடுதி, அவ்வளவுதான். ரொம்பலாம் பேசாதீங்க. எப்ப அவங்க பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி வைங்க. என்ன இருந்தாலும் இந்த வீட்டுக்கு அவதானமா எல்லாம். பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுது, சப்போர்ட். என்ன ஏன் பொண்டாட்டில இத இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். மரியாதை தானா கிடைச்சிருக்கும். அது திங்கிறதுக்கு என்ன வேணும்? திங்கிறதுக்கா? அதான் இருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு நீ சும்மாவா சொன்னாவே? அப்பப்போ வந்துட்டு போகும்போது ஓவர் மதிப்பா இருந்துச்சு. அப்படி நிரந்தரமா இருந்தலாம் நினைச்சு முடிய தப்பா எடுத்துட்டேன். இப்ப என்னன்னா திங்கிறதுக்கு என்ன வேணும்னு எகத்தாலமா. பேடு மம்மி, பேடு மம்மி. அப்புறம் வேற என்ன? இப்ப என்ன உன் வீட்டுல நான் இருக்க கூடாது அவ்வளவுதானே? அதை நாங்க சொல்ல முடியாது. இல்லை என்ன யார அதுதான் சொல்லட வாய் கொழுப்பு. சண்டை போட்டாலும் என் புருஷனை மிதி மிதி மிதிச்சு நான் அங்கேயே கடந்திருக்கணும். அந்த கண்ணாடி புட்டிய அங்கேயே போட்டு குத்து குத்துன்னு குத்திட்டு அங்கேயே நான் கடந்திருக்கணும். அப்ப எனக்கு ஒரு மதிப்பு இருந்திருக்கும், ஒரு பயமும் இருந்திருக்கும். அவசரப்பட்டு வீட்டை விட்டு வந்துட்டேன். அடே சோடா புட்டி டாக்டர், உன்னால நான் எவ்வளவு அவமானப்படுறேன் தெரியுமா? அப்படியே நான் வாட்டுக்கு ஊர் சுத்திட்டு இருந்தேன். என் மனசுல இடம் பிடிக்க மண்ணாங்கட்டி பிடிக்க காதல் வந்திருக்கா மண்ணாங்கட்டி வந்திருக்கான்னு சொல்லி ஆசைவத்தெல்லாம் கூறி என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இல்ல நான் தான் ஓடி போனேன். அப்பெல்லாம் சொல்லி ஆசைவத்தை கூறிட்டு ஏதோ எடுத்து பேசுறேன்னு எட்டி பார்க்காம இருக்குது. சோடா பட்டி டாக்டரே. பேட் மம்மி, பேட் டாடி. என் புருஷன் கூட சேரதுக்கு ஏதாவது வழி வாய்ப்பு இருக்குது? புருஷன் கூட சேரதுக்கு? எஸ் எஸ். என் புருஷன் கூட சேரதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் எதுவும் இருக்குதா? என்னங்க ரொம்ப தான் சலிச்சுக்கிட்ட. உனக்கு உன் புருஷன் கூட இருக்காரு, எனக்கு இல்ல. எனக்கு தானே தெரியும் என் வேதனையும் வலியும். பொண்ணு மாதிரி கொழுப்படுத்து நாளே என் புருஷன் கூட சண்டை போட மாட்டோம்ல. அப்படியே சண்டை போட்டாலும் இங்க வச்சு உங்க அப்பா கும்மு கும்முன்னு கும்முவனை தவிர வீட்டு வாசல் தாண்டது இல்லட்டினாலா? எப்போ ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்க பொண்ணுக்கு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. அதெல்லாம் ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்கேன். அது இதெல்லாம் எனக்கு சொல்லி தர மாட்டேடி. அது வந்து கௌரவ குறைச்சல். பொண்ணுக்கு கையால அடி வாங்கிட்டமே, இதை எப்படி பிள்ளை கிட்ட சொல்லி கொடுக்கன்னு அப்பமே சொல்லி கொடுத்திருந்தா நானும் அங்க 2 கும்மா கும்மா குத்திட்டு அங்கே இருந்திருப்போம்ல. என்கிட்ட இருக்கும்போது 2 பேரும் அனுநியமா ஐக்கியமா இருக்கிற மாதிரி காட்டிட்டிய. நான் அதே மாதிரி நினைச்சுக்கிட்டேன். எங்க அம்மா அப்பா எவ்வளவு ஒன்னா ஒத்துமையா இருக்காவ. நம்ம புரிஞ்ச மட்டும் நம்ம ஏத்து பேசுறாரே நினைச்சு நான் அங்க எடுத்து பேசிட்டு வந்துவிட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க லட்சணம் எல்லாம் எனக்கு தெரியுது. கும்மு கும்முன்னு கும்மிக்கிட்டு 2 என்கிட்ட மறைச்சிருக்கியனே. இப்ப என்னத்தான் நாங்க பண்ணணும்? எங்களை விடுவிப்பே விடிக்க மாட்டியா? அப்போ நான் என் புருஷன் வீட்டுக்கு போகணும். ஏதோ வழி சொல்லி பாப்பா. அதுக்கு உன் புருஷனே மனம் இறங்கணும். எனக்கு வேலை கிடக்கு, நான் வாரேன். அந்த கண்ணாடி டாக்டர் மனம் இறங்கவே மாட்டாரு. வீம்பு பிடிச்ச மனுஷன். எப்போ நான் ரோட்ல போய்கிட்டு இருக்கேன்ப்பா, ஏதோ 3வது பிள்ளைய பார்த்த மாதிரி என்ன பார்த்துட்டு போறாருப்பா. 3வது பிள்ளை பார்த்த மாதிரியா? அவருக்கு தான் அடுத்த பிள்ளைனாலே பிடிக்காத, அந்த மாதிரி என்னையும் பார்த்துட்டு போறாரு. சரி, 3வது பிள்ளை சைட் அடிக்க மாதிரியாவது என்ன சைட் அடிப்பாருன்னு பார்த்தா அந்த சைட் அடிக்கிறதுக்கு அவருக்கு தெரியவே இல்லப்பா. வேலை கொடுத்தவள பேச பாரு. உனக்கு என்ன? என் புருஷனை பார்க்கவே இருக்கிற ஃபீலிங் எனக்கு மட்டும் தானே தெரியும். அதுக்கு தான் வாயை மூடிக்கிட்டு இருக்கணுங்கிறது. சரி, பார்த்து போயிட்டு வா, நான் வரேன். சட்ட புள்ள இப்ப வேண்டான்னு சொன்னது ஒரு குத்தமா? 4 நாளப்பா எவ்வளவு மூஞ்சி தூக்கிக்கிட்டு அலையுதே. எங்க கூப்பிட வந்துருவீங்களா? அதான் ஊர் முழுக்க சொல்றல, வீடு வந்து சேர்ந்துரு. கேட்கல. அதெல்லாம் உனக்கு கேட்டிருக்கும். சத்தியமா எனக்கு கேட்கல. வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு, எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். ஒரு முத்தம் கொடுத்துட்டு போதான்னு பாப்போம். அப்புறம் என்னங்க? சரி, பார்த்துட்டு வீட்டுக்கு பத்திரமா போ. பையன் உள்ள படிக்கணும். ரெட்ட புள்ள இப்ப வேண்டான்னு சொன்னேன். வேற நான் எதுவும் சொல்லலையே. நாமளா கொடுத்தா கௌரவ குறைச்சலாயிரும். வேண்டாம். இந்த பையல கிட்ட தடுப்பு வாங்கி 4 நாள் ஆச்சு, வாங்கவே இல்லை. மனசெல்லாம் பாரமா இருக்கு. எட்டி கூட பார்க்க மாட்டேங்குது. மன்மதராசா, மன்மதராசா.
சரி நான் ரைட்டு நான் கிளம்பட்டா? பையவுல இந்த ட்ரெஸ்ல நான் சூப்பரா இருக்கேன் பாத்தீங்களா? முன்னால இந்த ட்ரெஸ் எல்லாம் போடும்போது நீங்க என்ன தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்க பாத்தீங்களா? அத்தி பையவுல திரும்பிக்கிட்டே என்னங்க முன்னால இந்த ட்ரெஸ் போட்டா நீங்க தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்கல்ல? சின்ன பையவுல கண்டுக்காம இருக்குதே, அது கண்டுக்கிட்டா என்ன நம்ம கண்டுக்குவோம். ஏங்க நான் இப்ப கொஞ்சம் தடிச்சிருக்கேன்ல, இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த சைடு பாருங்க எவ்வளவு தடிச்சிருக்கேன் பாருங்க. இப்பெல்லாம் பாருங்களேன் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு, அப்படி அள்ளி அணைக்கணும் போல இருக்குமே. ஏங்க நம்ம தெருல சுவாதி இல்ல, அவ சொன்னா நான் ரொம்ப அழகாயிட்டேனாங்க. அப்படியே அதிர்ச்சியில கேக்கா, என்னடி இவ்ளோ அழகா இருக்க அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லவே இல்லைன்னு சொன்னேன், அவ நம்பவே மாட்டேக்கா. அப்படியாங்க நான் ரொம்பவே அழகா இருக்கேன். நான் சொன்னேன் அவ நம்ப மாட்டேக்கா, இல்லன்னு சொல்றேன். இல்ல நீ ரொம்ப புஸ் புஸ்ன்னு அழகா இருக்கேன்னு சொன்னான். அப்படி அள்ளி அணைச்சி முத்தம் கொடுக்கணும் போல இருக்குதே அப்படின்னு சொன்னான். உங்களுக்கு அப்படி இருக்காங்க? சரி எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். என்னங்க? என்னடி என்ன? ஒண்ணும் இல்ல. அட்டியே அழகு தேவதையே, நீ எப்பவுமே எனக்கு அழகு தண்டி. எப்படி இருந்தாலும் அழகுதான். தூக்கி வச்சு கொஞ்சம் முடியாம சுத்திக்கிட்டு அலைதான், அவ்வளவுதான். என்னங்க? என்ன சொல்லு. ஒண்ணும் இல்ல. ஒட்டனால இப்ப மணிக்கணக்கில் தூக்கி வச்சு கொஞ்சம் வேண்டி பையன் உள்ளிட்ட ரொம்ப இறங்கி போனா நான் நினைச்ச காரியம் நடக்காதுன்னு தான் வீம் போல அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க. அப்படியே அங்கங்க அப்படி எப்படி ரசிக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன பண்ண? உன்கிட்ட இப்ப இறங்கி வந்த நான் நினைச்ச காரியம் நடக்காது. என்னங்க? என்ன? ஒண்ணும் இல்ல. சரி ஒண்ணும் இல்ல, சரி போ. எனக்கு பா தெரியும். ஏங்க என்கிட்ட படிச்சல மலரே, அவ சொல்லுதா இப்போ நான் ரொம்ப அழகாயிட்டேனா. அவள சொன்னா அவள சுவாதி சொன்னா. எவ்வளவு அங்க போ அங்க போ. என்னங்க? அது எவ்வளவு புதுசா புதுசா இந்த நாள் போயிட்டாரு. போய் போய் நாட்டிய சேட்டை பிடிச்சது என்ன சேட்டை பண்ணுது? சேட்டை பண்ணு அப்பதான் எனக்கு பிறக்கப்புள்ள சூட்டிப்பா இருக்கும். பண்ணு பண்ணு பண்ணு. அப்படி மணிக்கணக்கில் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம் மாட்டி. அந்த சுவாதி இல்ல, அந்த சுவாதியும் மலரும். எப்பா சரி எனக்கு நேரம் நான் கிளம்பட்டா? போயிட்டேன், நான் போயிட்டேன். அட்டியே பொண்டாட்டி என் அழகு தாண்டி. இது மத்தவங்க சொல்லிட்டு எனக்கு தெரியுமா? என் பொண்டாட்டி அழகுதான். போறத பாரு பொம்மை போன மாதிரி. எவ்வளவு கண்டிப்பா கண்டிப்பா எவ்வளவு அங்க நிக்குது? அதானே நீங்களது கொடுக்கலாவது. போறத பாரு தேவதை மாதிரி. தொப்பி மண்டை போறத பாரு. மண்டை ஃபுல்லா முடிதான் இருக்குது. அதான் பாசமே மங்கி போச்சுது. ஆனாலும் இந்த பையலுக்கு அநியாயத்துக்கு ரொம்ப முடி இருக்குது. எனக்கு தான் மண்டையில முடியே இல்ல. அந்த கை கல்லாம் ஒரே முடிதான். அதான் பாசமே இல்லாம போச்சுது. முரட்டு பைய முரட்டு பைய. ஏன் சோக கதைய கேளு தாய் கொல்லமே, அம்மா தாய் கொல்லமே. மதியானத்துக்கு திங்கிட்டு கேட்டுட்டு வேணா கொஞ்சம் விஷம் இருந்தா வை, தின்னுட்டு போறேன். அது கூட நீ வச்சு திங்க மாட்டேன், அது கூட உனக்கு மத்தவங்க தான் தரணும். நானே சோகமா இருக்க தெரியுமா? இங்க மட்டும் குழு குழுனா இருக்குது. என்ன டீ சோகம்? ரெஸ்பெக்ட் முக்கியம். நான் உனக்கு அத்தை. அதான் டைவர்ஸ் ஆகி போச்சுல சொல்லு. அட பேதில போவா, நான் இன்னும் டைவர்ஸ் வாங்கல டி. உங்க மாமா தச்சமயத்துக்கு கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். இப்படி நடு ரூம்ல உட்காந்துட்டு ஏன் சோக கதையை கேளு தாய்க்கிழமைன்னு படிச்சுட்டு இருந்த நிரந்தரமா நீ இங்கே உட்காந்து வேண்டியதான். டைவர்ஸ் கன்ஃபார்ம். எதுக்கு பயங்கட்டுற? ஏதாவது முயற்சி பண்ணிருக்கேட்டி? என்ன முயற்சி பண்ண? இங்க பாரு, பேட் மம்மி பேட் அடி வச்சுக்கிட்டு நான் என்ன முயற்சி பண்ண? சரி என் பிள்ளை எப்படியாவது ஏத்துக்கிடுங்கன்னு இந்த ரெண்டு போய் அங்க போய் சொல்லுன்னு பார்த்தா ஒண்ணு சொல்ல மாட்டேக்காவ. இவ கொழுப்படுத்து சண்டை பட்டுருவாளா? இவிய போய் உனக்கு வக்காலத்து வாங்கணுமா? அதெல்லாம் வர மாட்டாவ. பாதவத்தி உனக்கு ஈவ இருக்க இல்ல, அவளுக்கு தான் ஈவ இருக்க இல்லன்னா உனக்கு மட்டும் இல்ல. கொழுப்பு பத்தில அவனுக்கு எனக்கெல்லாம் தெரியாது. நீ இப்படி நடுவுல உட்கார்ந்துகிட்டே இரு. ஆமா எனக்கு மட்டும் ஆசையே இல்ல பாரு. அந்த சோடப்பட்டி டாக்டரை பார்த்து சும்மா இச்சி இச்சி இச்சின்னு கொடுக்கணும் போலதான் ஆசையா இருக்குது. அது கண்ணு இருக்கே, கண்ணும் அப்படியே ஆப்பிள் பழம் மாதிரி இருக்கும். அப்படி நாலு கணக்கு கடிச்சு தின்னாலும் கணத்துல ஒரு சதம் குறையாது. அப்படி இருக்கும் தெரியுமா? மண்டை நிறைய முடியா இருக்கும். நான் கூட வழுக்க மண்டை மறைக்கிறது தொப்பி
ஒட்டி வச்சுட்டு அழைது நினைச்சு ஒரு நாள் தச்சல எடுத்து பார்த்து விட்டேன். பார்த்தா மண்டை நிறைய அம்புட்டு முடி இருக்குது பாத்துக்க. தச்சி வெக்கம் கட்டவளே. அம்மா பாருக்க அவளங்க கொஞ்சமாவது விவசாய அவளுக்கு இருக்கான்னு பாரு. நானே என் புருஷனை பிரிஞ்சிருக்கேங்க கடுப்புல பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு மாசத்துக்கு வேலை ஆகுது. நல்லா எப்ப பார்த்தாலும் அவ கழுத்தை தூக்கிக்கிட்டே அலைவேன். அந்த குடுப்பனை இல்லாம போச்சுதே. இவா இப்படி வெக்க இல்லாம பேசிட்டு இருப்பா. நீங்க உள்ள போங்க, நான் பேசிக்கிடுவேன். ஏமா நீயாச்சு அவளாச்சு. சாப்பிட்டு எதுவும் வேணுமாமா? அதெல்லாம் வேணுப்பா, நாங்க வெளியில தான் போறோம், சாப்பிட்டுக்கிடுதோம். சரிங்கம்மா. வெக்கம் கட்டவளே, உங்க அம்மா அப்பா இருக்காவே கொஞ்சம் கூட உனக்கு விவசாயே இல்ல போட்டி. அவளுக்கு கூட என் ஃபீலிங் புரியவே இல்லை. நானும் உங்க மாமாவும் இல்ல. உங்க மாமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்த உடனே 2 பேரும் ஒட்டிக்கிட்டு இருக்காதா. உங்க அத்தை வந்து பிரிக்கிற நினைச்சாலும் பிரிக்க முடியாது, அப்புறம் ஒட்டிக்கிட்டு உட்காந்துருப்போம் தெரியுமா. அப்படி பச வச்சு ஒட்டின மாதிரி அவைய மடியிலேயே உட்கார்ந்துருப்பேன். எல்லாம் போச்சுது. ஏன் இசை, எனக்கு மட்டும் தான் இப்படி ஃபீலிங்லாம் வருதா? உங்க மாமாக்கெல்லாம் வருமா வராதா? உன் அளவுக்கு வந்திருக்காது, அலையாத. ஏன் சொல்ல மாட்டா? ஒண்ணு இங்க பார்த்து 4 நாள் ஆகுது. வயிற்றுல கலப்பிட்டு போயிடாத. அத்தி உங்க 2 பேத்துக்குள்ள தான் பிரிவே வராத. எப்படி ரெட்ட புள்ள கட்டுச்சு? யாரு அம்மா, நீங்க 3 கிலோ பிளான போட்டியா? அட கேரடி, நான் படிப்பு தான் ரொம்ப முக்கியம். 2-3 டைலாக் பேசிவிட்டே பாத்துக்க. சரி ரைட்டு, புரிஞ்சு போச்சு. அவரே எப்பண்டா புள்ளன்னு காத்துட்டு இருக்காரு. இவ வீரவசனம் பேசியிருக்கா. பாய் கொழுப்பு. இங்க பாரு, எனக்கு உங்க மாமா பார்த்து கொஞ்சம் ஆகணும். அலையாரடி, நீ ஏன் சொல்ல மாட்டேன்? ஒரு மாசத்துக்கு மேல இருக்கு தெரியுமா? உன் ஃபீலிங் எனக்கு புரியுது. ஏதாவது ஐடியா பண்ணி ஆகணுமே. என்ன ஐடியா பண்ண போற? அது இன்னைக்கு என் புருஷன் நான் சேர்ந்துறேன். ஐயோ கண்டிப்பா நீ ஐடியா குடுடி. இப்போ உனக்கு கால் வலி சரியா? அதான் கால் வலிக்கலையே. உனக்கு ஒண்ணுமே வலிக்காதுன்னு எனக்கும் தெரியும். மனசு வலிக்குது. என் ஃபீலிங் யாருமே புரிஞ்சுக்கல. உன் வலி என்ன வலின்னு எனக்கு தெரியாதே. சரி சரி விடு விடு. நான் திருப்பி துப்புன்னு வச்சுக்க, நீ தங்கிட மாட்டேன். சொன்ன கேளு, 2 பேருக்கும் சேம் ஃபீலிங் தானே. தர என்ன? சரி சரி நான் சொல்றத கேளு. இப்போ உனக்கு கால் வலி. உன்னை நான் கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன். ஆனா எனக்கு தான் கால் வலி இல்லையே. உனக்கு மாமாக்கு ஏதாவது நடக்க வேண்டாமா? அத்தி நீ அதுக்கு தான் ஐடியா கொடுத்துட்டு இருக்கியோ? அத்தி நான் வேற என்னமா நினைச்சிட்டேன். என்னடா இல்லாத வலி சொல்லுதாலேன்னு. சரி எனக்கு கால் வலி, ஆஸ்பத்திரிக்கு போறோம். நான் செத்துட்டேன்னு சொன்னாலும் உங்க மாமா வராதுட்டி. கூட கூட பேசிட்டு இருந்தா போட்டுட்டு போயிடுவேன் பாத்துக்க. முழுசா சொல்ல விடுடி. சரி சரி சரி, கோபப்படாத. உனக்கு கால் வலி, வேற ஆஸ்பத்திரிக்கு போகல, மாமா ஆஸ்பத்திரிக்கு தான் போறோம். அத ஆஸ்பத்திரின்னு சொல்லாத, ரவுடி பைகளில் கூட ஆரம்பிச்சு சொல்லி. அத்தனை டாக்டர்ல இல்ல, நிஜமாவே என் காலை எடுத்துட்டு விட்டுவா மாட்டி. வேண்டாம், அது என் மாமாட்டி. அதான் சொன்னேன், அது ஆஸ்பத்திரி இல்லட்டி. நான் கால் வலிக்குன்னு போய் ஏதாவது எடுத்து விட்டாருன்னா ஒன்னே போட்டுறேன். ஆனா உங்க மாமாலாம் பார்த்தா டாக்டர் மாதிரியா இருக்குது. ரவுடி பையலுக்கான அத்தனை பத்தமும் பக்காவா பொருந்தது. எந்த நம்பிக்கையில நான் போய் காலை கொண்டு காட்ட சொல்லு பாப்போம். இன்னைக்குள்ள உங்களுக்கு பிரேக்கப் நடக்கணுமா வேண்டாமா? வேணும் அப்படின்னா நான் சொல்றத கேளு. சரி, முத ட்ரெஸ் மாத்திட்டு வா. எந்த ட்ரெஸ்? சுடிதார் போட்டா மாமா திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. பார்த்துட்டா ஏதோ புள்ள வந்திருக்கு நினைப்பாரு. அழகு மன்மதியா வாட்டி, அழகு மன்மதியா வரணுமா? ரொம்ப ஊர்வசிலாம் இருக்காங்கல்ல, அப்படி வரணும் டி. உங்க மாமா மயக்க போறமா? அப்படியே மாமா உன்னை பார்த்து மயங்கிற போறாரு பாரு. ஏதோ முயற்சி பண்ணி பார்க்க போறேன், அவ்வளவுதானே. அந்த பையன் அப்படி ஒண்ணும் மயங்காத. எப்படி சொல்லுத? அதையும் கேட்க உட்காரு, நான் சொல்லுதே. பரவாயில்ல சொல்லி. இப்படிதான் நம்ம வீட்டுல இருக்கும்போது ஒரு நாள் ஒரு இங்கிலீஷ் படம் பாத்துக்கிட்டு இருந்தேன் பாத்துக்க, நம்ம வீட்டுல. ஆமா சொல்லத கேளு. நீங்கெல்லாம் ஆளுக்கோ தசியா போயிட்டியா போர் அடிக்குன்னு வச்சு பார்த்தேன். பையவுல அதுக்கு முன்னாடி அந்த படம் வச்சு பாத்துருக்குது. அது எனக்கு தெரியாம நான் வச்சு பாத்துக்கிட்டேன் பாத்துக்க. ஆமா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. குப்புன்னு வைத்துட்டு பாத்துக்க. கொல்ல பண்றேன் உனினா. சரி சரி நான் சொல்றத கேளு, சொல்லி தொலை. அதுல ஒருத்திய பாடி ட்ரெஸ்லாம் போட்டு வந்தவ. அடி புருஷன் கோவமா இருந்தவ. உடனே அவி அந்த ட்ரெஸ் போட்டு போனோன்னா அவிய மூடு மாறி போச்சுடி. இதை உட்காந்து பாத்துருக்க. பார்த்தது மட்டும் இல்ல, அதை ட்ரை பண்ணேன். சரி அத்தி உங்க மாமாக்கு எங்கிட்டு தான் அவ்வளவு கோவம் வந்துச்சுன்னே தெரியல. பையன் உள்ள ஒரு கட்டு எடுத்து என்ன விரட்டிச்சு பாரு. ஆத்தி நான் கட்டுல புள்ள 300 திருப்பு சுத்தி சுத்தி வந்திருப்பேன் தெரியுமா? ஏன்டி இப்படி படுத்துற? உனக்கு போய் ஐடியா கொடுக்கணும் பாரு. இல்ல அந்த ரொம்ப ஊர்வசி ட்ரெஸ் எல்லாம் இவருக்கு எடுபடாது, அத சொல்ல வந்தேன். நீ அவசரப்பட்டு அந்த ட்ரெஸ் கொடுத்துறப்ப பத்தி அதுக்கு தான் சொன்னேன். அப்போ அடி சமத்தியா வாங்கியிருக்க. 300 திருப்பு அதே கட்ட சுத்தி சுத்தி வந்தேன்னு சொன்னோம்ல. அப்ப கூட மாவுக்கு கோவம் குறையிலையா? நினைச்சுல அடிக்க வந்தாவே. உங்க மாமா அதுக்கெல்லாம் மயங்குறவர் கிடையாது. அவரு மயங்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் இருக்குது. என்ன ட்ரெஸ் டி? யூ ஃபாலோ மீ. ஓகே.
இசை ஒரே கிளுகிளுப்பா இருக்கு இசை. அலையாதடி, மாமாக்கு தெரிஞ்சு நான் ஓடட்டு அடிச்சுடுவாரு. இல்ல இசை, ஏதோ ஒரு கிளுகிளுப்பா இருக்கா, சிரிப்பா வருது பாத்துக்க. மாமாவே இன்னொன்னு ஏத்துக்கு வரா ஏத்துக்கலையான்னு தெரியல, உனக்கு அதுக்குள்ள கிளுகிளுப்பு வேற வந்துட்டாங்க. இத பார்த்தா ஆஸ்பத்திரி மாதிரியா இருக்குது. அட்டி ரவுடி போய் இடம் மாதிரியே இருக்குது. உங்க மாமா அப்படியே அக்மார்க் ரவுடியா ஆயிட்டாரு. அது என்னமோ உண்மைதான், மாமா ரவுடியாவே மாறிட்டாரு. இங்க பார், உன இந்த பாய மூடு. நீ அதுக்குதான் வந்திருக்கேன்னு மாமாக்கு தெரிஞ்சுனா பெரிய அசிங்கமா போயிடும், புரியுதா? இல்ல இசே, நானும் சிரிக்க கூடாதுன்னு தான் நினைக்கேன் பாத்துக்க. அடுத்து நடக்க போற கிளுகிளுப்பெல்லாம் நினைக்கும் போது அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து சிரிப்பா வருது பாத்துக்க. அதை இப்படி நினைச்சு பாரு, மாமா உன்னை ஓட விட்டு அடிக்கிற மாதிரி நினைச்சு பாரு. உன் வயல நல்ல வார்த்தை வராது. பின்ன ஓவரா பல்ல கட்டிக்கிட்டு இருந்தேனா நானே உனக்கு கால் வலின்னு சொல்லி கூட்டு வந்திருக்கேன். நீ பல்ல கட்டிட்டு வந்தா உனக்கு கால் வலின்னு மாமா நம்புவாராட்டி? உன் பக்கத்துல கூட வர மாட்டாரு. அப்படியே சாவ கிடக்க மாதிரி கடை, அப்பதான் மாமா நம்புவாரு. மாமா உன் பக்கத்துல வந்து மாண்டாமா, அதான் என் மூல மண்ணலி போட்டுட்டியே. நான் சொன்ன சேட்டி, கால் வலி உனக்கு இப்போ கால் வலி. இப்ப நான் என்ன பண்ணணும்? கால் வலின்னு என்னடி பண்ணுவாங்க? இப்படி பணங்க மண்ட மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டா அலனுட்டி அப்படியே வலியில துடிக்கணும். அப்படி நிக்க முடியாம நிக்கணும். நான் உடனே கை வலிக்குது அப்படி சொல்லி நான் உன்னை விட்டுருவேன். உடனே மாமா ஓடி வந்து உன்னை அப்படியே அள்ளி அணைச்சு வச்சுக்கிறாரு. நினைச்சு பாரு, நினைச்சு பாரு. ஐயா மாமா, என்னமாச்சு? என்னாச்சு? ஐயோ, அடிபட்டிருக்கா? என்ன சொல்லல. ஐயா மாமா கை வலிக்கு மாமா, இவனை பிடிங்க மாமா. ஐயோ, கொண்ட அது வந்து ஐயோ விடுங்க. அது வந்து ஐயா சும்மா இருங்க, இசை இருக்கா? அது வந்து சும்மா இருங்க. முடியாது. சும்மா இருங்க. இல்ல, இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்கணும். இல்ல வேண்டாம். அதெல்லாம் முடியாது. ஐயோ சும்மா இருங்க. ஐயோ சும்மா இருங்க. இருக்கா? என்ன நினைப்பா? ஐயோ என்னங்க சும்மா இருங்க. இதெல்லாம் ராத்திரி தான், சும்மா இருங்க. அப்பா மோளே, ஒருத்தனுக்கு எந்திரிச்சே நிக்க முடியா, உனக்கு 9 பண்ணாட்டி கட்டுச்சான். அந்த கதையா இருக்குது. இங்கன்னு உள்ளே போகல, அதே முடியுமா முடியாதான்னு தெரியல. இதுல கொஞ்சத்துக்கு நான் எனக்கு நிக்கிற மாதிரி அவன் நிக்கிறா. என்ன வீட்டுங்க மாமா நான் இருக்கும்போது அவனை கொஞ்சம் பாரு. பாதவத்தி கனவு கூட காணோட மாட்டேக்கா. அட்டி இது கனவாட்டி அப்போ நீங்க நகத்துல நடக்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ? எனக்கு அந்த சந்தேகம் உண்டு. எங்க மாமா அப்பெல்லாம் உடனே கொஞ்ச மாட்டாரு. இருந்தாலும் கொஞ்சம் கிளுகிளுப்பாதான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பத்துக்க நினைச்சு பார்க்கும் போதே. என்ன கிளுகிளுப்பா இருந்துச்சு தெரியுமா? ஆத்தி அதை எப்படியோ வாயால சொல்லுவேன். கெட்டிட்டு மிதிச்சேன்னு நினைச்சுக்கையா. அத்தைங்கிற பையன் உனக்கு கொஞ்சம் கூட இல்ல. நான் உனக்கு அத்தையாங்கோ தப்பி தவறி வந்துட்டு அதை இன்னும் கொஞ்சம் கேன்சல் ஆயிரும். நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நான் உள்ள போன மாட்டே. அதுக்கும் நீ ஐடியா சொல்லிடு. என்ன நான் தானே சொல்லணும்? எட்டி ஆனா அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு தெரியுமா? இருக்கும் என்ன கிளுகிளுப்பா இருந்துச்சு தெரியுமா? அது ரொம்ப நாள் பிரிஞ்சு வர எடுத்துட்டவ. அது பார்த்த உடனே எனக்குள்ள 1000 பட்டர்ஃப்ளை அப்படி சரக்கடிச்சு பறந்தது பாரு. ஐயோ யாத்தாடி, இது நிஜத்துல நடந்தா எப்படி இருக்கும்? நான் வீட்டுக்கு போறேன் மச்சி. உனக்கு வயிற்றுச்சலி, எனக்கு இப்படிலாம் நடக்க போதேன்னு உனக்கு போறாம கொன்னா போடுறேன் மத்துக்க. சத்தியமா உனக்கு போறாம தான் மூஞ்சிலே தெரியுத. கோத்த கடப்பாதட்டி முத உள்ள போட்டி. அங்க நர்ஸக்கா இருக்காவ, ஐட்ட கேளு உள்ள போலாமான்னு. அது இந்த பையல நர்ஸ் வச்சிருக்குதோ? இல்லடி, அதுக்கு பொம்பளை வாசனையே ஆவாத. அதான் எப்படி பொம்பளை நர்ஸ வேலைக்கு வச்சதுன்னு நான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த வாய்ச்சாவிட அதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அட்டியா இடி விடுவா, உள்ள போய மட்டி. போனா நீ உள்ள வா. உன நடிப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டி. ஐயோ அம்மான்னு கத்துட்டி. அந்த இல வேறயா? ஐயோ அம்மா கால வலிக்குதே. இது சரியா இருக்கா? ஐயோ எனக்கு கொண்டு பிறக்க போகுதே, அம்மா எனக்கு கொண்டு பிறக்க போகுதே அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. ஒரு பட்ட சொல்வவள் அப்படி இருக்குது. கொன்னே போட்டுருவேன். அது எங்க பைத்தியமா இருந்தவ அப்படி சொன்னவ. நீ என்ன பைத்தியமாட்டி? இப்ப எப்படி சொல்றேன் பாரு. சரியா இருக்கா?
நீ கண்டினியூ பண்ணு. ஐயோ! அம்மா! ஐயோ! இருட்டு வர மாட்டேங்குதே. இப்போ எப்படி வரும்னு பட்டு பாருடி. சீட்டி உழுவா. சீட்டி உழுவா. நான் அடிக்க சொன்னா ஒரு புருஷன் கூட சேர்றதுக்கு இவ்வளவு அக்கா போறாமா? யார் வேணும் உங்களுக்கெல்லாம்? என் புருஷன் தான் வேணும். பேஷண்ட் வந்திருக்குன்னு சொல்லுங்க. சார் உள்ளதான் இருப்பாரு, உள்ள போங்க. ஓகே மேடம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் சாருக்கு எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். ஓகே சார். பேஷண்ட்ல முடிஞ்சிட்டாங்களா? சார் 2 பேர் வந்திருக்காங்க சார். சீக்கிரம் வர சொல்லுங்க. ஓகே சார். நீங்க உள்ள போலாம். ஓகே. சின்ன பிள்ளை சவுண்ட் கிட்ட மாதிரி இருக்குது. என் தங்கு புள்ள, என் வயிறு புள்ள. என்ன மாமா பக்கம் இங்க வந்துட்டா? இல்ல, ஒரு பேஷண்ட கூட்டி வந்தேன். சரி, இங்க வா, நீ மாமா கிட்ட வா. ஏன் தங்கு புள்ள, என்ன ஒத்தையில வந்த? இல்ல, பேஷண்ட கூட்டிட்டு வந்தேன். பேஷண்ட கூட்டுங்க யாரா? சரி, அது இருக்கட்டும். சாப்பிடுதா? ஜூஸ் எதை கொண்டு வரட்டா? நடந்த தங்க வந்த? ஆமா மாமா. ஐயோ, எப்படி வந்திருக்கா பாரு பிள்ளை. என் தங்கமே, என் தங்கம், என் தங்கம் பிள்ளை வந்திருக்கா பாரு தேடி. என் தங்கம் போனை போட்டா நானே வீட்டுக்கு வந்திருப்பேன். இல்ல, பேஷண்ட் பார்க்கணும்ல, அதுக்குதான். முடியெல்லாம் எப்படி போட்டுட்டு இப்படியே வந்திருக்க. கொண்டா அந்த ரப்பர் பேண்ட் எடு, அதை கொண்டே போட்டு விட. கொண்டா. இல்ல மாமா, இருக்கட்டும். கொண்டா கொண்டா, மாமா போட்டு விட்ட. கொண்டா. எப்பா பிள்ளை எப்படி வந்திருக்க பாரு. அழகு போல என் தங்க பிள்ளை, தங்க பிள்ளை. மாமா, பேஷண்ட் வந்திருக்காங்க. சரி, வர சொல்லு. உள்ள வாங்க, உள்ள வாங்க. இதுக்கு கேட்டலாம் ரகல நடக்க போற. மாமா என்கிட்ட கோபப்பட்டு வரா. யாருமா? அவங்களுக்கு ரொம்ப கால் வலிச்சலாம். கால் வலியா? கால் வலிக்கு நம்ம ரகு சார்ல பாப்பாரு. இல்ல மாமா, வயிறு வலி. வயிறு வலியா? சரி, அப்போ பாத்துடலாம். கால் வலினா ரகு சாரா? ஆமா, கால் ஸ்பெஷலிஸ்ட் அவர் தான். நான் அதை பார்க்க மாட்டேன். வயிற்று வலிதான், வயிற்று வலிதான். ராணி பிள்ளை சொதப்பிடக்கூடாது. நான் கால் வலி தான் சொல்லி கூட்டு வந்திருக்கேன். இப்ப வயிற்று வலின்னு சொல்லிட்டேனே. வயிற்று வலிதான், வயிற்று வலிதான். உள்ள வாங்க, உள்ள வாங்க. பேசாம இருக்கு, புள்ளியாவே பிறந்திருக்கலாம். பொண்டாட்டியா வாக்கப்பட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கேன். புள்ளியா பிறந்திருந்தா கூட நான் வந்தா மடியில ஏறி உட்கார்ந்துட்டா. இப்படி நம்மளும் புள்ளியா பிறந்திருக்கணும். ஓ, பிளான போட்டு 2 பேரும் வந்திருக்காங்க. அடியே கூமுட்ட ராணி சொதப்பிடாத. கால் வலி இல்ல, வயிறு வலி, வயிறு வலி. இப்ப சொதப்பிடுவா நினைக்க. வயிறு வலி, கால் வலி இல்ல. நடிக்க சொல்லுறியா? எப்படி நடிக்க மட்டும் பாரு. வலி முடிச்சுது. கால் வலி இல்ல, வயிறு வலி, வயிறு வலி. ஒண்ணு இல்ல மாமா, அவளுக்கு தான் ஊர்ல மட்டும் டாக்டர்லாம் கூட்டு போயாச்சு. அவளுக்கு சரியே ஆகல. அதான் கடைசியா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரலான்னு வந்தோம். வந்து பார்த்தா நீங்க இருக்கீங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்ல நீங்க இங்க இருப்பீன்னு. நாங்க தற்செயலா தான் வந்தோம் இல்லையாட்டி? ஆமா ஆமா, வயிறு வலி, வயிறு வலி. பிளான போட்டு கூட்டு வந்திருக்கான். கால் வலி இல்ல, வயிறு வலி. எப்படி நடிக்கன்னு மட்டும் பாரு. நீ நடிக்க சொல்ற அவ்வளவுதானே. இப்ப எப்படி நடிக்கன்னு மட்டும் பாரு. அரையும் குறையுமா லூசு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு. எட்டி, வயிறு வலி, கால் வலி இல்ல. கண்டிப்பா இவன் இன்னைக்கு சொதப்புவான். கால் வலி இல்ல, வயிறு வலி. ஓகே, இப்ப எப்படி நடிக்கேன் பாரு. அம்மா! ஐயோ அம்மா! ஐயோ மாமா, அவளை உட்கார சொல்லுங்க மாமா. பேஷண்ட் உட்காரலாம். ரவுடி பையலுக்கெல்லாம் டாக்டர் வேஷம் போட்டு விட்டுருக்கேன். அது மூஞ்சில கொஞ்சமாவது டாக்டர் கலை இருக்கான்னு பாரு. இப்பதான் சண்டைக்கு போயிட்டு வந்த ரவுடி பையன் மாதிரியே இருக்குது. கேட்டா டாக்டராமா. ஆமா, எப்ப இந்த பையலட்ட போய் நான் விழுந்தேன். இப்ப இந்த பையல எல்லாமே இருக்க முடியல. யாத்தி என் நிலைமை யாருக்கு வரக்கூடாது. ரவுடி பையல மட்டும் காதலிச்சிடவே கூடாது. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, பரம்பரை வியாதி போலுக்கு. சிறு தாய் நடிக்க தானே செய்ய போறேன். நான் சொல்றத மட்டும் திருப்பி சொல்லிட்டி. மறந்துட்டி, கால் வலிக்கு தான் வந்தோம். இப்ப உனக்கு கால் வலி இல்ல. அப்ப கால் வலி நம்பி வந்தோம். இப்ப கால் வலி இல்லடி.
எடுப்பட்டவளே, ஏன் எடி விழுந்தா? ஒரு பேச்சு கட்டுட்டு இப்ப என்ன நடிக்குன்னு தெரியல. இப்ப கால் வலின்னு சொல்ல சொல்றாளா இல்லன்னு சொல்ல சொல்றாளா? எடி